अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் பிப்ரவரி 16ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 4ஆம் திருநாள், அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி. அதுவுமே இன்றைய நாள் பார்த்திங்கன்னா சதுர்த்தி தீதி. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிலவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். ஒரு பார்வை சந்திரனின் மேலே விழுகிறது. அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றியையும் இன்றைய நாள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். இன்றைய நாள் யாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் அப்படின்னா 100% கன்னி, டவுட்டே இல்லை. ரெண்டாவது மகரம், மூன்றாவது ரிஷபம். யாருக்கு திடீர் பிரயாணத்தின் மூலியமாக ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடகம், விருச்சிகம், மீனம். யாருக்கு சுப செலவுகள் ஏற்பட்டாலும் சாயந்தரத்துக்கு அப்புறம் பணம் வரும். சிம்மம், மேஷம், தனுசு. யாருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம், கும்பம், துலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். யாரெல்லாம் உணவு வியாபாரம் பண்ணுறீங்களோ, ஹோட்டல் வியாபாரம் பண்ணுறீங்களோ, அதெல்லாம் பெரிய வெற்றி இருக்க போகிறது. இன்றைய நாள் சின்ன கன்ஃபியூஷன் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கிளாரிட்டியாக இன்றைய நாள் முழுக்க முழுக்க சந்தோஷத்தை ஏற்படக்கூடிய நாள், மன நிறைவு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் மிகவும் சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். நிறையா உணர்ச்சி பிழம்புகளாக நீங்கள் மாறக்கூடிய நாள். சென்டிமெண்டல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. நிறையா செலவும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக எங்கேயாவது வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறவங்க, தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க, தாய்மார்கள், இல்லத்தரசிகள், இவங்க அத்தனை பேருக்கும் ஏ கிளாஸாக இருக்கு. இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பணம் பொருளாதாரத்தில் வெற்றி அடையக்கூடிய நாளாகவும் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான இனிமையான பிரயாணங்கள் உண்டு. மிகுந்த திருப்தி உண்டு. திடீர்னு இடம் மாறுற மாதிரியே இருக்கும். ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு அதுலேருந்து மாறுவீங்க. ஆனால் லாஸ்ட்டில் உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் வெற்றி உண்டு. உணவில் ரொம்ப அதிகமான ஒரு ஆசை இன்றைய நாள் ஏற்படும். நிறைய பேர் இன்றைய நாள் வரவேண்டிய பாக்கிகள் எங்கே இருந்தால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே உங்கள் வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்.
இது நடக்காதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, பர்ஃபெக்டாக நடக்கும். எந்த விஷயத்தை நீங்கள் டச் பண்ணாலும் அது ஜெயிக்கும். லைஃப் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். எந்த விஷயத்துக்கும் கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. நீங்கள் பிளான் பண்ணால் போகிற அது நடந்துடும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியையும் அமோகமான ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடம் மாறுதல், வீடு மாறுதல், பிரயாணங்கள் செய்தல், விரயங்கள் ஆகுதல், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம்தான் நடக்குமே தவிர கெட்டதாக நடக்காது. அது ரொம்ப முக்கியமாக பெண்களுடைய ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகம் யோகம் யோகம், மிகப்பெரிய வெற்றி. லாபத்தில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறார். அதிர்ஷ்டம் கைகூடி வரும். நட்பின் மூலியமாக ஏற்றம், மூத்தவங்க மூலியமாக ஏற்றம், பயங்கர சந்தோஷம், உச்சத்தின் புகழ், புகழின் உச்சம், எப்படி வேணால் போடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் போட்டாலும் சரி, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் போட்டாலும் சரி, அது உங்களுக்கு தான். அதனால் இன்றைய நாள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு தொட்டுவனும் அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய நாள். நாமகிரி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம். இருக்கிற வேலை, வீட்டில் இருக்கிற வேலையே பார்க்க முடியல, இதில் வெளியே வேற வேலை பார்க்கணுமாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் இன்றைய நாள் பிரயாணங்களின் மூலியமாக சந்தோஷம். சின்ன சின்ன குறைகளாக இருந்தாலும் ஈஸியாக முடிக்கக்கூடிய, தீர்க்கக்கூடிய நாள். பெண்களுக்கு ஒரு ஆசை நிறைவேறக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்புஜவல்லி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம், தாயாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு. திருச்சானூர் அம்மன் வழிபாடு பண்ணால் போகிற 2 நாள் நீங்கள் எல்லாமே நடக்கும். பிரயாணங்களின் மூலியமாக சந்தோஷம். வீட்டில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் கட 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 கடன்னு நடக்கும். வீடே அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவலும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர்னு வயிறு கலங்குற மாதிரி, திடீர்னு மூளை கலங்குற மாதிரி ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக நெகட்டிவாக நடக்காது, உங்களுக்கு பாசிட்டிவாக தான் மாறும். லைட்டாக ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா படுத்து உறங்கினால் போகிறோம். நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள், பிராணாயாமம் பண்ணுங்கள், காயத்ரி ஜபம் பண்ணுங்கள், நரசிம்மர் காயத்ரி சொல்லுங்கள். அமாரமான ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். வீட்டில் பெரியவங்களோட மட்டும் சண்டை போடாதீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயத்தை எவ்வளோ தடவை தான் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுங்கிற மாதிரி எண்ணம் வரும். ஆனால் இன்றைய நாள் பண்ணக்கூடிய சேஞ்ச் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியே போவீங்க. ஒரு சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய, அன்னதானம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் எல்லாத்துமே நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.